ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يسر على معسر يسر الله عليه في الدنيا والآخرة. من نفس عن مؤمن كربة من كرب الدنيا نفس الله عنه كربة من كرب يوم الآخرة. من ستر مسلما ستره الله في الدنيا والآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் அவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு பிரியமான இடங்களில் ஒன்றான மஸ்ஜிதில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்ததை போல் நாளை ஆஹிராவிலே அல்லாஹ் ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனவதிலே அல்லாஹ் ஒன்று சேர்த்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு பரிபூர்ணமான தீனை வழங்கி இருக்கிறார். எல்லா துறையிலும் வழிகாட்டக்கூடிய ஒரு சம்பூர்ணமான மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறார். அல்லாஹு தஆலா அந்த முழுமையான தீனின் பக்கம் முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாமில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். முழுமையாக, முழு தீன், அனைத்து துறையிலும் தீன். ஒரு முஸ்லிம் எந்த விஷயங்களிலெல்லாம் ஈடுபடுவாரோ அனைத்து விஷயமும் தீனாக இருக்க வேண்டும். அவர் சாதாரணமான ஒரு இயற்கை தேவையை பூர்த்தி செய்கிறார், அதையும் அவர் மார்க்கம் சொன்ன முறையில் நிறைவேற்றினால் அதுவும் அமலாக கருதப்படும். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் சொன்னார்கள்: ஃபீ புத்இ அஹதிக்கும் ஸதகா. நீங்கள் உங்கள் மனைவியோடு சேருவதற்கும் நன்மை கிடைக்கும் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள்: யா ரசூலல்லாஹ், இது ஒரு மனிதன் தனது இச்சையை பூர்த்தி செய்கிறார், இது எப்படி நன்மைக்குரிய அமலாக ஆகும் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அவன் நினைத்திருந்தால் அந்த இச்சையை ஹராமான வழியில் செலுத்துகிறார், ஹராமான வழியில் தன் ஆசையை பூர்த்தி செய்தால் தண்டனை கிடைக்குமா, அது பாவம் இல்லையா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அதே ஆசையை ஒரு ஹலாலான திருமணம் என்ற வட்டத்தில் அவர் அதை நிறைவேற்றும் பொழுது அது நன்மைக்குரிய அமலாக ஆகும் என்று சொன்னார்கள். இப்படி ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய வட்டத்திற்குள் இருந்து கொண்டு அவர் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அது இபாதத், அது அமலாக இருக்கட்டும். எச்சில் துப்புகிறார், சுன்னத்தான முறையில் எச்சிலை துப்புகிறார், வலது பக்கம் துப்புவதில்லை, கிபிலாவின் பக்கம் துப்புவதில்லை, இடது பக்கம் துப்பினாலும் கிபிலாவாக இருக்கிறது. இப்பொழுது தன்னுடைய இரண்டு கால்களுக்கு மத்தியில் துப்பி அந்த எச்சிலை மூடுகிறார். இப்படி சுன்னத்தான முறையில் எச்சிலை துப்பினாலும் அதுவும் அமலாக எழுதப்படும். அவ்வளவு ஒரு புனிதமான, ஒரு சம்பூரணமான தீனை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் பொருளீட்டுதல், ஹலாலான முறையில் கொடுக்கல் வாங்கலை நிறைவேற்றுதல் ஒரு அத்தியாவசியமான விஷயமாக இருக்கு. பரலான தொழுகைக்கு பிறகு ஒரு முஸ்லிமின் மீது கடமையான விஷயம்தான் ஹலாலான முறையில் சம்பாதிப்பது. கொடுக்கல் வாங்கலை மார்க்கம் சொல்லித்தந்த முறையில் அமைத்துக் கொள்வது இருக்கிறதே,
அது மிக மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அது கவனம் செலுத்தாமல் எப்படி நமக்கு எப்படியாவது பொருள் கிடைத்தால் போதும் என்ற ரீதியில் நாம் பொருள் ஈட்டுவோமேயானால் அவருடைய எந்த அமலும் கபூலாகாமல் போய்விடலாம். ஆகவே நாம் செய்யும் அனைத்து பொருட்கள் வாங்கலையும் இது மார்க்கத்தின் எல்லையில் இருந்து இதை நாம் பெறுகிறோமா என்பதை பார்த்து வாங்குவதும் கொடுப்பதும் நம்மின் மீது அவசியமாக. அதில் ஒன்றுதான் கடன். இந்த கடன் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் செய்வது, வியாபாரம் செய்வது முடியாது என்ற அளவுக்கு ஒரு அத்தியாவசியமான விஷயமாக இன்று கடன் ஆகிவிட்டது. பொதுவாக கடைகளில் எழுதப்பட்டிருக்கும் கடன் அன்பை முறிக்கும் என்பதாக. ஆனால் கடன் அன்பை வளர்க்கும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் அந்த கடனை மார்க்கம் சொன்ன முறையில் நாம் நிறைவேற்றுமையானால் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையில் கடனின் மூலம் அன்பு உண்டாகும், பாசமும் பிணைப்பும் உண்டாகும். மார்க்கம் சொல்லித்தரும் முறையில் நாம் அதை செய்தார். குர்ஆனில மிகப்பெரிய சூரா சூரத்துல் பக்ரா. அந்த சூறாவில் குர்ஆனிலேயே மிகப்பெரிய ஆயத்தாக ஒரு ஆயத்து இருக்கிறது. ஒரு பக்கம் முழுக்க ஒரு ஆயத்து தான் என்று சொன்னால் அது கடனை பற்றிய ஆயத்து. வேறு எது பற்றியும் இவ்வளவு பெரிய வசனமாக கிடையாது. 15 வரி உள்ள குர்ஆனில் முதல் வரியிலிருந்து 15வது வரி வரைக்கும் ஒரே ஆயத்து தான். கடன் வாங்கும் முறையை அல்லாஹ் சொல்லி தருகிறார். இவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தால் அதை அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி தருவார். ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் முக்கியத்துவத்தை உம்மத்துக்கு விளங்க வைப்பதற்காக ஒரு ஜனாசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வைக்கப்பட்டது. இது போன்று சில ஜனாசாக்களுக்கு நடந்தது. ஒரு முஸ்லிமான நல்ல சஹாபாக்களுடைய ஜனாசா தான். கேட்டார்கள், இவருக்கு கடன் எதுவும் இருக்கிறதா என்று. ஆம் என்று சொன்னதும் சொன்னார்கள், உங்களுடைய தோழருக்கு உங்களில் யாராவது தொலைவையுங்கள் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார்கள். ஒரு சஹாபி முன் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுடைய துஆ இந்த சஹாபிக்கு தேவை. தாங்கள் ஹயாத்தோடு இருந்து இவர் தங்களின் தொழுகையும் துஆவும் இல்லாத பாக்கியமற்றவராக இவர் ஆகிவிடக் கூடாது. இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ், தாங்கள் தொழுகையுங்கள் என்று சொன்னார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல சஹாபியாக இருந்தும் கூட ஏன் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாகிறார். மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர். ஆனால் கடனுள்ள நிலையில் அவர் ஷஹீதாகிவிட்டாலும் நாளை மறுமையில் அவர் மற்ற சுகதாக்களை போன்று உடனடியாக சொர்க்கம் போக முடியாது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அவ்வளவு ஒரு முக்கியத்துவமும் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம்தான் கடனாக. கடன் கொடுப்பதை பற்றி மார்க்கம் அதை சிறப்பித்திருக்கிறது. அதை சிறப்பாக சிலாகித்து சொல்லுகிறது. தர்மத்தை விட உயர்ந்த அமலாக கடனை சொல்லியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பற்றி சொர்க்கத்தில் எழுதப்பட்ட வரிகளில் ஒன்றுதான், சதக்காவை விட அதிகமான 18 மடங்கு நன்மை கடன் கொடுப்பவருக்கு இருக்கிறது என்ற சிறப்பை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டார்கள், ஏன் இப்படி தர்மம் செய்வதை விட கடன் கொடுத்தவருக்கு ஏன் இவ்வளவு நன்மை என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள், தர்மம் வாங்குபவர் பொருளை வைத்துக் கொண்டே அவர் வாங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கடன் பட்டவரோ நிர்பந்த நிலையில், ஒன்றும் இல்லாத நிலையில் அவர் அவசிய தேவைக்குத்தான் வாங்குவார். ஆகையினால் அவருக்கு கொடுப்பதுதான் சிறந்தது என்பதற்காக கடன் கொடுத்தவருக்கு சிறப்பை இங்கு சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னதாக இப்னு மாஜாவின் அறிவிப்பிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, கடன் கொடுப்பது ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை, ஒரு கஷ்டப்படுபவரின் கஷ்டத்தை யார் துன்யாவில் போக்குவார்? மன் யஸ்ஸர அலா முஸிரின் யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. அவருக்கு யார் ஒரு கஷ்டப்படுபவரின் கஷ்டத்தை லேசாக்கி விடுவாரோ அவருடைய துன்யாவுடைய மறுமையினுடைய கஷ்டத்தை அல்லாஹ் போக்குவார். உலகத்திலே அவர் கஷ்டத்தை அல்லாஹ் போக்கி வைப்பார். மறுமையில ஏற்பட்ட பிரச்சனையும் அந்த கடன் கொடுத்தவருக்கு அல்லாஹ் லேசாக்கி வைப்பார். மன் நஃபஸ அலா முஃமினின் குர்பத்தன் மின் குரபித் துன்யா, யார் துன்யாவுடைய கஷ்டங்களில் இருந்தும் ஒரு சின்ன கஷ்டத்தை போக்கி வைப்பாரோ, ஒரு மூமினுக்கு கஷ்டப்படுகிறார், அந்த கஷ்டத்தை யார் நீக்குவாரோ, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா, கியாம நாளில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய கஷ்டத்தை அல்லாஹ் அவருக்கு போக்கி வைப்பார். சாதாரண விஷயம் அல்ல. ஒருத்தர் கஷ்டப்படுகிறார், ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுகிறார், பொருளாதார ரீதியில் கஷ்டப்படுகிறார், உணவுக்கு கஷ்டப்படுகிறார், மருத்துவத்துக்கு கஷ்டப்படுகிறார்
என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அவருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். நம்மளால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் பிறரை தூண்ட வேண்டும். வசதி உள்ளவர்களிடம் சென்று அவருக்காக சுபாரிசு செய்து இவருக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுவது இருக்கிறது. அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே அதை செய்யாதவர்களை பழித்து கூறுகிறார். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். இவங்க தான் கொடுக்கல, வசதி உள்ளவங்களை தூண்டி கொடுக்கவும் இவர்கள் வைக்கவில்லை. வசதியானவர்களை தூண்ட வேண்டும். உங்களுடைய ஜக்காத்தை இன்ன கடன்பட்டவருக்கு கொடுங்கள், உங்களுடைய ஜக்காத்தை இன்ன கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கு கொடுங்கள். நமது சொந்தத்திலே, நமது மொஹல்லாவிலே, நமது ஊரிலே இப்படிப்பட்ட ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதற்கான முயற்சியில் யார் ஈடுபடுகிறாரோ அவர் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவராக இருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கஷ்டப்படுபவர்களுக்கு உதவும்படியும் உதவ முடியாத நிலையில் பிறரை உதவுமாறு தூண்டுவதையும் மிகப்பெரிய அமலாக நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கிறோம், கடன் வாங்குபவர் கொடுப்பவர் சரி, ஆனால் ஒரு காலம் இருந்தது கடன் கொடுப்பதை பாக்கியமாக நினைத்து கொடுத்தார்கள். ஆனால் தற்காலத்தில் கொடுத்து விட்டு அதை வாங்கக்கூடியவர் கொடுத்தவர் பெரிய கடனாளியை போன்று கொடுத்தவரை தேடி அலையக்கூடிய நிலைமை, அவரிடம் கெஞ்சி மன்றாடக்கூடிய நிலைமை, அவர் போய் அவரிடம் இருந்து கொண்டே, இன்னும் சொல்ல போனால் ஹதீஸிலே வருகிறது, மத்தலுல் கனியி துல்முன். யாருக்கு கொடுக்கிற வசதி இருக்கும், கடனை அடைக்கிறதுக்கு வசதி இருக்கிறது, இருந்தும் யார் தாமதப்படுத்துகிறாரோ அவர் அநியாயம் செய்கிறார். அவர் அநியாயம் செய்கிறார். வியாபாரங்கள்ல இதை பார்க்கலாம். குர்பானி ஆடை வாங்கிடுவோம், கடனுக்கு வாங்கிடுவோம், காசு உடனே கொடுக்கறது இல்லை. குர்பானி அறுத்து சாப்பிட்டு ஏப்பமெல்லாம் விட்டுருவோம். ஆனா குர்பானி ஆடு விற்றவர் கடனாளியாக இருப்பார். இதே போன்று மளிகை கடைகளில் பார்க்கலாம். கஸ்டமர் தான், கடனுக்கு நாம் கல்யாண சாமான்களை வாங்கி விடுகிறோம், மளிகை சாமான்களால் விருந்து போட்டு விடுகிறோம், அது கடனாகவே இருக்கிறது. அவர் பல தடவை போன் போட்டு கேட்டு கேட்டு பிறகுதான் அந்த காசை நாம் கொடுக்கிறோம். இது அநியாயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கடன் பட்டு விருந்து கொடுப்பதையே மார்க்கம் விரும்பவில்லை. உங்களால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் விருந்தே செய்ய வேண்டாம், கடன் வாங்கினால் விருந்து செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் ஷரியத்தில் கிடையாது. வலிமாவாக இருந்தாலுமே சரி, கடன் வாங்கிதான் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு இதில் பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஹலாலு தான். கடன் வாங்கி ஒருத்தர் விருந்து கொடுத்தால் அது ஹராம் அல்ல, ஹலாலு தான். ஆனால் முன்னோர்கள் இதில் பேணுதலை கையாண்டார்கள். இவர் கடன் வாங்கி விருந்தை தருகிறார், கடன் வாங்கிய விருந்தை நான் சாப்பிட மாட்டேன் என்று ஹலாலாக இருந்தாலும் அதில் பேணுதலை கையாண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர் வசதி இருக்கலாம், காசு இருந்தும் கொடுக்காமல் இருக்கிறார். நான் என்ன தரமாட்டேன்னு தான் சொல்றேன், தரலனப்பா போறேன், நான் ஏமாத்திட்டா போப்பாரு, இப்படியாக சொல்லி சொல்லி காலத்தை கடக்க உண்மையில் இல்லை என்று சொன்னால் கொடுப்பதற்கு வசதி இல்லை, அத்தியாவசிய தேவைக்காக வாங்கினார், ஒரு நிர்பந்த நிலைக்கு அவர் கடன் வாங்கினார், அவரால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வே அந்த இடத்தில் கொடுத்தவருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அவருக்கு லேசான ஒரு நல்ல காலம் வருகின்ற வரை கொஞ்சம் அவருக்கு தாமதம் கொடுங்கள், கொஞ்சம் அவரை அவகாசம் கொடுங்கள். அதே நேரத்தில் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார், கடனை கொடுக்க வேண்டும் என்றுதான் வாங்கினார், கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார், ஒன்று தவணை கொடுங்கள், இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வேன், நீங்கள் அவனுக்கு தர்மமாக விட்டு விடுங்கள். அதை இதுல கிடைக்கும் நன்மையை நீங்கள் அறிந்தால் நீங்கள் அதை தர்மம் செய்து விடுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில இப்படி ஒருத்தர் கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரிடம் இருந்து திருப்பி அதை கேட்டு வற்புறுத்தி கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வறிய நிலையை புரிந்து கொண்டு கடன் கொடுத்தவரை பார்த்து இஷாரா செய்தார்கள், பாதியை குறைச்சு கேளுங்க, அதையாவது தர்றாரா பாருங்க, பாதியை மன்னிச்சு விடுங்கன்னு சொன்னான். அவர் அதையும் கேட்டார், பாதியாவது கொடுத்தது, பாதி நீ தர வேண்டாம். அவர்கள் அதுவும் தர முடியாது. நபிசாசை இஷாரா செய்தார்கள், சுட்டிக்க அவர்களுக்கு செய்கினையாக சொன்னார்கள், முழுமையா மன்னிச்சிருன்னு சொன்னார். சாவி மன்னிச்சு விட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம். வறியவர்களுக்கு அவகாசம் கொடுப்பது, ஒரு குறிப்பிட்ட தவணையில்
அவகாசம் கொடுக்கிறோம், அவரா தர முடியல, அவர் இன்னும் ஒரு 10 நாள் 1 மாசம் அவகாசம் கொடுங்க, 1 மாசத்துல நான் தர்றேன்னு சொல்லி கடன் பற்றவர் அவகாசம் கேட்டார் என்று சொன்னால் இவரும் மனப்பூர்வமாக அவகாசம் தருகிறார். நல்லதுப்பா, 1 மாசம் என்று தந்தது சரியா என்று சொல்லி அவர் அவகாசம் கொடுத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருந்தால் அந்த 1 மாசம் ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் ரூபாய் தர்மம் செய்த நன்மை அல்லாஹ்வுக்கு கொடுப்பார். 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார், தவணை முறையில் அவரால் தர முடியவில்லை, இன்னும் 1 மாத அவகாசம் கொடுக்கிறார். அன்றிலிருந்து அவர் திருப்பி தருகின்ற வரை ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் ரூபாய் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடன் கொடுத்தவருக்கு கொடுக்கிறார். பிறகு 1 லட்சம் ரூபாய் கிடைத்துவிடும், ஆனால் இந்த 1 மாச காலம் இவர் தர்மம் செய்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். கொடுப்பவர்களுக்கு இவர் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வாங்குபவர்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் நியத்து வைக்க வேண்டும், யா அல்லாஹ் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடன் வாங்க மாட்டோம். தன்னுடைய தேவைக்காக வாங்காவிட்டாலும் சஹாபாக்களில் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு போரில் கலந்து கொள்ளும் முன்பாக தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார்கள், இதான் சஹாபாக்களுடைய பழக்கம், நான் கடனாளியா இருக்கிறேன், நான் இதே நிலையில ஷஹீத் ஆகிட்டா என்னுடைய மறுமை நிலை பிரச்சனை ஆகிரும், என்னுடைய குடும்பத்தை பிரச்சனை நான் விட்டுட்டு போக கூடாது. மகனை கூப்பிட்டு சொன்னார்கள், மகனே எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடனை நான் ஷஹீதாகிவிட்டால் நீ தான் அடைக்க வேண்டும், நீ கடன் பட்டவர்களுக்கு அடைக்கும் முன்பாக இருக்கிற இந்த நிலங்களை வித்து நீ கடனை அடைத்து விடு, அதை வித்தும் அடைக்க முடியாத அளவுக்கு கடன் இருந்தால் நீ என்னுடைய எஜமானிடம் சென்று நீ கேட்டுக்கொள் என்று சொன்னார். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் தன்னுடைய தந்தையிடம் கேட்டார்கள், உங்களுடைய எஜமானன் யார் என்று கேட்டார்கள். என்னுடைய எஜமானன் அல்லாஹ், நீ அல்லாஹ்விடம் கேட்டு நீ அந்த கடனை அடைத்து விடு என்பதாக மகனுக்கு பொறுப்பை கொடுக்கிறார்கள். எத்தனையோ லட்சம் கடன் உள்ளவர்களாக அவர் ஷஹீதானார்கள், மகன் அதே போன்று அதை நிறைவேற்றினார்கள். சஹாபாக்கள் வசியத்தை செய்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அந்த சஹாபி எதுக்கு கடன் பட்டார்கள் தெரியுமா? இவ்வளவு கடனை தன்னுடைய சொந்த விஷயத்திற்காக அல்ல, பிறரால் கொடுக்கப்பட்ட அமானித பொருட்கள். அந்த காலத்தில் பேங்க் எல்லாம் கிடையாது, பெரிய பெரிய பொருளை வீடுகளில் வைக்க இயலாது. யார் அமானித தன்மை உடையவர்களாக இருக்கிறார்களோ, அமானிதம் பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் பணத்தை ஒப்படைப்பது வழக்கம். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகும் முன்பாகவே மக்கா குறைஷிகள் எல்லாம் தங்களுடைய செல்வங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒப்படைப்பார்கள். ஹிஜ்ரத் சென்று போகும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய இடத்தில் இருக்க வைத்து விட்டு சொன்னார்கள், இந்த அமானிதங்களை எல்லாம் நீ நிறைவேற்றி விட்டு நீ என்னிடம் மதீனாவிற்கு வந்து சேர்ந்து விடு என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொறுப்பை கொடுத்து அந்த அமானிதத்தை நிறைவேற்றி வர சொன்னார்கள் அல்லவா? அதே போன்றுதான் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அதிகமான மக்களுடைய அமானித பொருட்கள் தன்னிடம் இருக்கும். வாங்கும் போதே சொல்லுவார்கள், இது என்னிடம் அமானிதம் தான், ஆனால் இதை நான் செலவு செய்து விடுவேன், நான் செலவு செய்து விடுகிறேன், நீ எப்பொழுது கேட்பாயோ அப்பொழுது நான் உன்னுடைய பொருளை தந்து விடுகிறேன் என்பதாக நிபந்தனை இட்டுத்தான் அந்த செல்வங்களை அமானிதமாக வாங்குவார்கள். அதை ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள். இப்படி கடன் பட்டார்களே தவிர தன்னுடைய சொந்த விஷயத்திற்காக அல்ல. இன்று நாம் எதற்காக கடனை வாங்குகிறோம்? இன்று நாம் அதை பார்க்க வேண்டும். கடன் வாங்குபவர் நிர்பந்த நிலையில் இருக்கிறார், மருத்துவ உதவி பெரிய சிகிச்சைக்கு தேவைப்படுகிறது, உண்மையான விஷயம் என்று தெரிந்தால் அதை முந்திக் கொண்டு போட்டியிட்டு அவருக்கு உதவி செய்ய வேண்டும், கடன் கொடுக்க வேண்டும். நான் தருகிறேன், தாராளமாக வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக முன்வந்து அவரை கேட்க விடாமல் நாமே சென்று கொடுக்க வேண்டும். அதே போன்று உணவுக்கு வழி இல்லை, படிப்பதற்கு பிள்ளைகளுக்கு கல்விக்கான ஏற்பாடுகள் செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள். இது போன்ற நிர்பந்த நிலையை நாம் அறிந்து முன்வந்து கொடுக்கலாம். ஆனால் இது எதற்காக வாங்கப்படுகிறது? இன்று வாங்கப்படக்கூடிய அதிகமான கடன்கள் எல்லாம் அத்தியாவசிய தேவைக்காக அல்ல, வாங்குவதெல்லாம் அனாச்சாரமான விஷயங்களுக்காக. இவர்கள் எல்லாம் இவர்களுடைய வீட்டு விசேஷங்களை இப்படி செய்தார்கள், நாமும் அதைவிட சிறப்பாக செய்ய வேண்டும். ஆனால் அதற்கான பொருள் வசதி இல்லை, யாரிடமாவது கடன் கேட்போம் என்பதாக அதை சொல்லி கடனை கேட்கிறார்கள். மகனுடைய திருமணத்திற்கான ஏற்பாட்டிற்காகவோ அல்லது அதற்கு முன்பாக வரக்கூடிய விருந்தாளிகளை கவனிக்க வேண்டும் என்பதற்காகவோ விசேஷமாக செய்யணும் என்ற அடிப்படையில் பெரும் தொகையை கடனாக கேட்கிறார்கள். யாரும் தராத பட்சத்தில் வட்டிக்கு சென்று காசை வாங்குகிறார்கள். இந்த அதிகமான முஸ்லிம்களுடைய வீடுகளில் வட்டி புழக்கம் பெருகிவிட்டது, சர்வசாதாரணமாகிவிட்டது. வட்டிக்காக லோனில் பணத்தை எடுப்பது இன்று சர்வசாதாரணமாகி வாழ்க்கையில் நாம் வரக்கத்தை இழந்து பார்க்கிறோம்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையை சமுதாயத்திலிருந்து களைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் பரக்கத்தை பார்க்க இயலாது, சந்தோஷத்தை பார்க்க இயலாது. துன்யாவில் மட்டுமல்ல, ஆகிரத்தில் இருந்தார். அதே போன்று யார் நமக்கு கடன் கொடுத்தவர்கள், நாம் அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சமயத்தில் கொடுத்தவருக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 தீனார் கடன் வாங்கினார்கள். அதை திருப்பி கொடுக்கும் சமயத்திலே கொடுத்தவருக்கு துஆ செய்தார்கள். பாரக்கல்லாஹு லக ஃபீ மாலிக வ அஹ்லிக். அல்லாஹ் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய செல்வத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று துஆ செய்துவிட்டு சொன்னார்கள், இதுதான் கடன் வாங்கியவர் செய்ய வேண்டிய கடமை. கடன் கொடுத்ததற்கு நன்றி செய்யும், அவருக்கு பாராட்டணும், அவரை புகழ வேண்டும். இதுதான் நாம் அவருக்கு செய்யும் உபகாரம். அதை விடுத்து விட்டு அதுக்கு பகரமாக வட்டியாக கொடுப்பதோ, கொடுக்கும் பொழுதே நிபந்தனையிடுவதோ, நான் இவ்வளவு காலம் நமக்கு கொடுத்தேன், அதனால் இதை எனக்கு பகரமாக தரும் பொழுது இவ்வளவு தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோ சொல்லுவனோ அது வட்டியாக ஆகிவிடும். லீசுக்கு வீடுகளை விடுவது, இத்தனை லட்சம் எனக்கு பணத்தை தந்தால் இந்த வீட்டில் நீ சும்மாக இருந்து கொள்ளலாம், வாடகை தர வேண்டியதில்லை என்பதாக சொல்லி கடனை வாங்கிவிட்டு அவர் ஒரு பொருளை பயன்படுத்துவது இருக்கிறது, அது வட்டியாக இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிலர் அறியாமையினால் இதை செய்கிறார்கள். சில மக்கள் விளங்கிக் கொண்டு ஹலால் ஹராம் எல்லாம் பார்த்தால் சரி வராது, என்னுடைய காரியம் நிறைவேறாது என்பதற்காக நான் நிர்பந்தமாக இந்த ஹராமை செய்கிறேன் என்ற அவர்கள் சூழ்நிலையை தாங்களாக உருவாக்கி கொண்டு இது நிர்பந்த நிலை என்று சொல்லி ஹராமில் ஈடுபடுகிறார்கள். இது போன்று வெளிநாடுகளுக்கு சம்பாதிக்க செல்பவர்களும் கூட சில இடங்களில் மதுபானம் விற்கப்படக்கூடிய இடத்திலும் அல்லது பன்றி இறைச்சிகள் விற்கப்படக்கூடிய இடங்களிலும் கூட என்ன செய்வது, நிர்பந்தம், எங்களுக்கு வேற வேலை எதுவுமே கிடைப்பதில்லை, நாங்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், இதெல்லாம் பார்த்தால் சரியாகாது என்பதாக சொல்லி ஹராமான விஷயங்களை செய்து பொருளுகிறார்கள் என்று சொன்னால் அது பார்ப்பதற்கு பெருக்கமாக தெரியலாம். உடலில், ஒரு கையில், ஒரு காலில் வீக்கம் ஏற்பட்டு பெரிதாக தெரிகிறது. நல்ல சதைப்பாகுள்ள நல்ல பெரிய மனிதர் என்று சொல்லுவோமா? நோய் முத்தி அவர் பெருகி இருக்கிறார். அதே போன்றுதான் யார் ஹராமான முறையும் பொருளீட்டி அது பெரிதாக பரக்கத்தாக இருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் சொல்லுவோமே, ஆனால் அது விளையாட்டா, அந்த வார்த்தைக்கு நாம் விளையாடுகிறோம் என்று அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிபா என்ற வட்டியின் மூலம், ஹராமின் மூலம் அது பரக்கத் இன்மையை, அழிவை தான் வைத்திருக்கிறானே தவிர அது முடிவில் அழிவில் தான் கொண்டு போய் சேர்க்கும். ஆனா தர்மம் அது அவரை பரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் அதை வளர்ப்பான் என்பதாக சொல்லுகிறான். ஆகவே கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் தர்மங்களையும் கடன் கொடுப்பதையும் பரவலாக ஆக்க வேண்டும். அதே நேரத்தில் திருப்பி கொடுக்கின்ற விஷயத்திலும் நாம் முழு கவனம் செலுத்த வேண்டும். நாம் மரணிக்கும் முன்பாக ஒரு ரூபாய் கூட கடன் இல்லாத நிலையில் நான் மரணிக்க வேண்டும் என்ற உறுதியோடு அல்லாஹ்விடம் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பு தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துடைய இருப்பிலே கடைசியில் இதை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், என்னை பாவத்தை விட்டும் கடனை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்ற துஆவை ஓடிவிட்டு தான் சலாம் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. கடன் இல்லாத, நோய் இல்லாத ஒரு ஆஃபியத்தான வாழ்க்கை ஈருலகத்திலும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.